இந்த ட்ரெய்லர் உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் அஜயோட செகண்ட் ஃபிலிம் அண்ட் வாழ்த்துக்கள் அஜய். ஆக்சுவலி நேரில் விட ஃபிலிமில் வந்து பயங்கரமாக இருக்கிறீங்க. ஏன்னா நேரில் கொஞ்சம் அப்படியே ஷைனாக இருக்கார். ஃபிலிமோடைய அந்த விஷுவல்ஸில் அஜயோடைய அந்த லுக் அண்ட் ப்ரெசன்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது ஆக்சுவலி. வாழ்த்துக்கள் அஜய். அண்ட் வந்து இந்த ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. த்ரில்லராக நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் விஷுவல்ஸ் அந்த யுவனோட சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பயங்கரமாக இருந்தது இவனோட வாய்ஸில் கேட்குறதுக்கு. கணேஷ் பாபு ஒரு இயக்குனராக இருந்து தயாரிப்பாளராக நிறைய படம் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு புரியல. அண்ட் இவ்வளோ படம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அண்ட் வந்து அவனோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லோரையும் வந்து டைரக்டராக மாற்றுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் வாழ்த்துக்கள் கணேஷ். அண்ட் நீ மட்டும் இல்லை, கணேஷ் பாபு தானே? ஏன்னா அப்பா பேர் முன்னாடி வருதா அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு. ஓகே, எனவே ரொம்ப நல்ல விஷயமா நான் வந்து பார்க்குறேன். நம்ம கூட இருக்கிறவங்கள அவங்க சரியான டேலண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. அப்புறம் ரிஸ்க்கு தான், சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஒரு படம் எடுக்கிறது வந்து சும்மா நம்ம வெளியிலேருந்து பார்க்கலாம். பட் ஆனால் வந்து ஒரு படத்தை எடுக்கிறது, தயாரிக்கிறது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுற மணி வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் வரணும். அப்படி வரலன்னா அது எவ்வளோ பெரிய சிக்கலில் கொண்டு போய் விடும் அப்படின்றது வந்து ஒரு ப்ரொடியூசராக எனக்கும் தெரியும். நிறைய பிரச்சனைகளை நானும் ஃபேஸ் பண்ணிருக்கிறோம். பட் ஆனால் ஒரு சவாலை தன்னுடைய நண்பர்களில் தன் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை நம்பி எடுத்துகிட்டு இருக்கிற கணேஷ்க்கு தயவு செஞ்சு எல்லாருமே கூட இருங்க. நீங்கள் அவரை வந்து இன்னும் வந்து சப்போர்ட்டிவாக இருந்து அவரை மென்மேலும் வளர்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்டு கணேஷோட சேர்ந்து இருக்கிறேன். அண்டு செந்தில் சார் வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் வந்து பேசுகிறது எல்லாமே வந்து ஸ்லோவாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக சில வேலைகளை செஞ்சிட்ருக்காரு. எனக்கு நந்தகுமார் அண்ணன் தான் வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். ஸோ அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து என் கூட வந்து நெருக்கமாக தொழில் முறையாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அவரோட ப்ரொடக்ஷன் மூவிஸில் எல்லாமே என்னை வந்து இன்வைட் பண்ணி என்னுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாரு. அண்ட் அவர் வந்து தயாரிப்பாளராகவும் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தயாரிப்பாளராக வெற்றி பெறுறது ரொம்ப இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுத்து வெற்றி பெறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி தமிழக சூழலில் அரசியல் மாற்றம் வந்து கணிக்க முடியாமல் சில பயங்கரமான ஒரு எழுச்சியை உண்டாக்குச்சோ, அந்த மாதிரி வந்து தமிழ் திரையுலகத்துலேயும் இப்போது சின்ன படங்கள் வந்து மெதுவாக தியேட்டர் நோக்கி மக்களை இன்வைட் பண்ணிட்டுருக்கு. மக்கள் எல்லாரும் வந்து தியேட்டர்ஸில் வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக சமீபத்தில் வந்து பிளாஸ்டாக இருக்கலாம், அதுக்கு முன்னாடி சிறைன்ற ஒரு படம் வந்து நிறைய பெரிய கலெக்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு. அது மாதிரி வந்து நிறைய படங்கள் நம்ம வந்து சொல்ல பெரிய படமாக இருக்கிற இப்போ கருப்பு வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அண்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் படத்தை விற்கிறது, படத்தை அப்ரோச் பண்ணுறது, அவங்க வந்து படம் பார்க்குற இல்லை படம் வாங்குகிற ஓவரால் டிசைனே டோட்டலாக மாற்றிட்டாங்க. இப்போ வந்து பெரிய ப்ரொடியூசர்ஸ் கூட ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து படம் விற்கிறது வந்து ஒரு பெரிய சவாலாக சேலஞ்சிங்காக இருக்குது. அண்ட் அதில் கூட வந்து இப்போ ஆர்டிஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாலுமே அந்த படத்தை விற்கிறது வந்து பெரிய பெரிய ஒரு சேலஞ்ச் தான். இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு மாறிட்டாங்க. லைக் வந்து தியேட்டர் அவங்க வந்து படம் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை படம் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை படத்தை வாங்கினதுக்கப்புறம் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பொசிஷன் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் பண்ணுற இடத்துல இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு டைமில் இருக்கிறோம். ஆனால் மறுபடியும் வேறு வழி இல்லாமல் தியேட்டர்ஸை நம்பி தான் நம்ம இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கு. ஏன்னா இப்போ கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ் கூட வந்து ஒரு நல்ல ஒரு உறவை வந்து மெயின்டைன் பண்ணாங்க. லைக் வந்து அவங்க வந்து வர்றது பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ஒரு பயங்கர ஹெல்த்தியாக மாறிச்சு. ஆனால் அதுவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் டோட்டலாக மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸை வந்து அப்ரோச் பண்ணுறது, இல்லை மீட் பண்ணுறது, இல்லை பார்க்குறது அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து ஒரு கேம் மாதிரி மாறிட்டாங்க. கிட்டத்தட்ட சிண்டிகேட் மாதிரி மாறிடுச்சு. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய செயின் லிங்க் கிரியேட் ஆகிடுச்சு. ஒரு படத்தை விற்கிறது அப்படின்றது வந்து டோட்டலாக பயங்கரமான ஒரு சேலஞ்சிங்காக மாறின இந்த டைமில்
இப்போ வந்து தியேட்டர்ஸில் வந்து ஒரு பெரிய மாற்றம் நிகழுது. நிறைய தியேட்டர்ஸ்க்கு வந்து மக்கள் வந்து படம் பார்க்க வராங்க. அண்ட் நேற்று அபிபி கூட நான் பார்த்த நிறைய ஷோஸ் வந்து ஃபுல்லாக இருந்தது. அண்ட் வந்து அபிபி வந்து ஒரு மிக முக்கியமான தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான படமாக நான் வந்து பார்க்குறேன். அந்த படத்துக்கும் வந்து மக்கள் நிறைய பேர் வந்து தங்களுடைய ஆதரவு கொடுத்து நிறைய கம்மி ஸ்க்ரீன்ஸ் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் வந்து உள்ளே வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்து அபிபியே மாறி இருக்கு. அண்ட் விளம்பர யுக்திகளும் இன்னைக்கு வந்து மாறி இருக்கு. முன்னாடி பண்ணுற மாதிரி வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் டோட்டலாக இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாஸில் இன்ஸ்டாகிராம்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி வந்து டோட்டல் கேமே மாறி இருக்குது. இந்த கேமை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து படம் தயாரிக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனை வந்து இன்றைக்கி வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். டோட்டலாக ஒரு பெரிய மாற்றம் அரசியல் சூழலில் மட்டும் இல்லை, சினிமா சூழல்லையும் மாறி இருக்குது. இதை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம நிச்சயமாக வந்து ஆடியன்ஸை தேட்டருக்கு உள்ளே வரதுக்கு தயாராக இருக்கிறாங்க, அவங்கள நம்மளால் உள்ளே கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதை நம்முடைய தமிழ் தயாரிப்பாளர் சங்கமும் உணர்ந்துக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய லேக்ஸ் இருக்குது. இப்போ இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ் எனக்குமே இப்போ தயாரிப்பாளர் சங்கம் வந்து அணுகிறதோ இல்லை வந்து நமக்கு நம்முடைய இஷ்யூஸை வந்து பேசுகிறதோ இல்லை வந்து மற்ற இந்த மாதிரி எனக்குமே சில தயக்கம் இருந்தாலுமே நிறைய சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கு இதோடைய பெரிய தயக்கங்கள் இருக்குது, பெரிய குழப்பங்கள் இருக்குது. அது அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து மேக்ஸிமம் இதை வந்து சரி பண்ணிவிட்டு ஒரு நல்ல இடத்த நோக்கி நகரணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். நிச்சயமாக ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்டு தேட்டர்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு இடமா நான் தேட்டரை நான் பார்க்குறேன். அண்டு தேட்டரை நம்பி நம்ம நல்ல படங்களை எடுத்தால் நம்ம நிச்சயமாக ஒரு நல்ல லாபம் உள்ள நல்ல தயாரிப்பாளர்களாக மாறுவோம், நல்ல இயக்குநர்களாகவும் நம்முடைய திரைப்படங்கள் மக்களை வந்து சென்றடையும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இன்னைக்கு ரீசெண்டான ஸ்மால் ஃபிலிம் சக்ஸஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த இடத்துல டார்க் படமும் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். டார்க் படம் வெற்றி பெறைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். இந்த மேடையில் அணிக்க காரணமாக இருக்க பாபுக்கும் ரொம்ப நன்றி. இல்லை எல்லோரும் அப்படி தான் மச்சான் பேசிட்டே இருக்காங்க. வரவங்களாம் வந்து ஏதோ அந்த ரிட்டையர்ட் ப்ரோக்ராமுக்கு வந்த மாதிரி இங்கே நான் நிற்கிறது, இந்த ரியாலிட்டி ஷோலாம் வரும், நான் நிற்கிறேன்னா ஒரு நிமிஷம் அழுதுக்கிறேன், அந்த மாதிரி வரவங்களாம். பாபுக்கு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு படம் தான் மச்சான் டைரக்ட் பண்ணியிருக்கேன், அது பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. ஒன்று சூப்பராக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பேசுகிறது வந்து ஒரு கேட்டகரி என்னென்னா, முக்கியமான வேலையில் இருக்கவங்களாம் ஃபஸ்ட்டு ரஞ்சித் சார் இப்போ மீட்டிங் இருக்குன்னு பேசிட்டு கிளம்பிட்டாரு. கடைசியாக நம்மளை பேச வைக்கிறது சில பேர் கடைசியாக பேசியிருப்பாங்க, கடைசியாக எங்களை அதுக்காக பேசுகிறேன், நான் சும்மா வெட்டியாக தான் இருக்கேன். ஸோ அதனால் இப்போ வந்து பேச சொன்னாங்க. அஜய், சூப்பர் அஜய், ரொம்ப காளிதாஸ் 2ல ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. இதுலேயும் சூப்பராக அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது நான் ரஞ்சித் சார் தான் சொல்லிட்டு இருந்தார். அவர் ஈஸியாக யாரும் ஒரு ஆக்டர் அவ்வளோ சொல்ல மாட்டார். கேம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் ஒரே ஒரு சஜஷன் தான் சொல்லுவோம், தொடர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் சீரியஸான ரோல்ஸ் பண்ணாத, அனுபவசாலியாக நான் சொல்கிறேன். ஜாலியான படம் பண்ண அடுத்தது. ஸோ அது வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். நட்டி சார், ஆல்வேஸ் பிக் ஃபேன் ஆஃப் யூ. எல்லோரும் ஹீரோயின் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், கேமரா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு ஃபங்க்ஷன், சூப்பராக இருந்தது. ட்ரெய்லர் செந்தில் சார் சூப்பர் சார். ஏன் சார் இது பாருங்க, ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறும்போது பையனை கூப்பிட்டு ரைம்ஸ் சொல்லு பண்ணும்போது அப்படியே சைலண்ட்டாக ஸ்டடியாக அட்டென்ஷனில் நின்று ஒரே 2 லைன் பேசிட்டு போகலாம். அந்த மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ அழகாக ஒரு ப்ரொடியூசர் பேசுறது இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா நான் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரை நம்ம க்ராஸ் பண்ணி வருவோம். ஸோ நான் ஆல்ரெடி சில மேடைகளில் சொல்லியிருக்கேன். அது வந்து ஏன்னா இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து நம்ம கூட பயணிக்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது யாருக்கிட்டையுமே. ஏன்னா இரெஸ்பெக்டிவ் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் சில பேர் வருவாங்க போவாங்க. அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப க்ளீனாக ரொம்ப தூய்மையாக வந்து கணேஷ் ப்ரோவாக இருக்கட்டும், மணிமாறன் ப்ரோவாக இருக்கட்டும், நம்ம செந்தில் சார், நிறைய பேர் இங்கே இருக்காங்க. குழந்தை என் கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ரொம்ப லவ் யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் மணி ப்ரோ, கங்க்ராட்ஸ் டு யூ ப்ரொடியூசர். என்னோட அடுத்த படம் மணி ப்ரோவோட சப்போர்ட்டில் நான் நடிக்கிறேன். ஸோ மணி ப்ரோ, தேங்க்யூ ஃபார் தட். ஏன்னா மணி ப்ரோ ஒரு ப்ராடக்டை டச் பண்ணாருன்னா அது கண்டிப்பாக குவாலிட்டி, கண்டிப்பாக சூப்பராக ஒரு பெரிய ஹிட் ஆகும். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை பார்க்கும்போதே பெரிய படம் சின்ன படம்ன்றதுலாம் இப்போ கிடையாது. ரஞ்சித் சார் ஆல்ரெடி ரொம்ப சூப்பராக சொன்னார், ரொம்ப அழகாக. இன்னைக்கு மக்கள் வந்து என்றைக்குமே ஒரு நல்ல படத்தை தேட்டரில் வந்து பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம வேலை கரெக்டான படத்தை பண்ணுறது, அது ஜெனுவனாக ட்ரை பண்ணி நடிக்கிறது தான். ஏன்னா ஆல்வேஸ் ஐ ஃபீல் ப்ரொடியூசர்ஸ் வந்து முதல் முக்கியமான ஒரு திரை உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான தயாரிப்பாளர் மட்டும்தான். அதுக்கப்புறம் டேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் வந்து ஒரு டூல் தான். நம்ம கொடுக்குற வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு போகணும்.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க மாதிரி ஒரு படங்கள் நம்பி எடுக்கிறது வந்து மக்களை மட்டுமே நம்பி எடுக்கிறது. இன்னைக்கு அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக எப்போவுமே அது இருந்திருக்கு. இன்னைக்கு ரொம்ப நடுவில் கொஞ்சம் ஓடிடி அப்படி இருந்தது. இப்போ வந்து உண்மையாகவே எல்லாமே பெரிய படம் சின்ன படத்தை மீறி மக்கள் வந்து எல்லா படத்தையும் தியேட்டரில் பிடிச்சதான் கண்டிப்பாக வந்து பார்க்குறாங்க. ஸோ அதை மட்டுமே நம்பி தான் எல்லாருமே எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள். டார்க்கும் மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். நான் படம் பார்த்துட்டேன், டார்க்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். ஸோ டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் செந்தில் சார் பற்றி சொல்லவே வேணாம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இப்போது தமிழில். அண்ட் கணேஷ் கே பாபு டாடான்னு ஒரு பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் அடுத்து அவரோட கதையாக இருந்தாலும் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்கியிருக்காரு. அது வந்து உண்மையாகவே சூப்பரான விஷயம் ப்ரோ. அதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் அஜய் கார்த்திக் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அந்த யங் ஹீரோஸ் வந்து இப்போது தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு கதையை வந்து எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு 25 வயசு 26 வயசு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹீரோஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஏன்னா இப்போ ரியோவே பிஸி ஆகிட்டாரு. கூடிய சீக்கிரம் ஆக்ஷன், அடுத்த அரசியல், அந்த மாதிரிலாம் போக சும்மா பண்ணுக்கு தான் சொன்னேன். ஸோ அதனால் அந்த ஒரு வாய்டை வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு சாமிங்கான ஒரு ஹீரோ ஆக்குபை பண்ணாருன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு அஜய்க்கு எங்கே இருக்கீங்கன்னு தெரில, வாழ்த்துக்கள் ப்ரோ. இன்னும் நிறைய படங்கள் நடித்து ஒரு ஜெயமரவி சாயில் தான் எல்லாருக்கும் வணக்கம் அந்த ஃபீல்டில் தான் பேசுவார். ஸோ ஒரு மாதிரி ஒரு பெரிய ஸ்டாராக கூடிய சீக்கிரம் வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் படமும் வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்கள்.